ராதே கிருஷ்ணா உத்தமமான வம்சி வட் இதுதான். பகவான் இந்த கீழே நின்றுண்டு தான் புல்லாங்கல் ஊதினான். ஜோரா கண்ணன் சரத்கால ராத்திரிகள் என்னோட கூடலாம் அப்படின்னு சொல்லி ஜோரா கோபிகளுக்கு அனுகிரகம் பண்ணான் இல்லையா? அப்போ இந்த மரத்துக்கு நின்று தான் கண்ணன் வேணுகானம் வாசிக்க கோபிகைகள் எல்லாரும் நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்காள் இதோர் அற்புதம் கேளீர் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். பகவான் இங்கே உட்காந்துட்டு அழகாக நின்றுண்டு திரிபங்கி ரூபத்தில் நின்று அழகாக வேணுகானம் வாசிக்க கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே அப்படின்னு ஆச்சரியமாக கண்ணனை தேடிண்டு கோபிகள் அத்தனை பேரும் எல்லா வேலையும் விட்டுட்டு குளிக்கிறத விட்டுட்டு குழந்தைகள் பாலனம் பண்ணுறதை விட்டுட்டு அத்தனையும் விட்டுட்டு வந்த ஒரு வம்சி வட் இதுதான். எத்தனையோ மகாத்மாக்கள் வந்து தபஸ் பண்ண இடம் இது. இந்த இடத்துல அழகா சுகபிரம்ம மகரிஷி வேதவியாசர் அவள் ரெண்டு பேரும் இங்கே அழகாக நமஸ்காரம் பண்ணி சுகபிரம்ம மகரிஷி மேலே ஜோரா வேதவியாசர் ஜம்முன்னு இருக்கார். ஆச்சரியமாக இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஜென்மாவில் ராசலீல ஆடுற அனுபவத்தை பகவான் சத்தியமாக கொடுப்பான். இங்கே ஜோரா ஒரு வம்சி விகாரி கிருஷ்ணனும் ராதிகாவுமா இருக்கார்கள். கண்ணனும் ராதிகாவும் உங்களை இந்த இடத்துக்கு அழிச்சுண்டு வருவார்கள், இது சத்தியம். ஆச்சரியமாக இந்த ஓரத்தில் பார்த்தோம்னா கர்காச்சாரியர் அவருடைய தான் அவரும் இங்கே வந்து இந்த ராசலீலாவில் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பார்க்கணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கர்காச்சாரிய மகரிஷி இவர் தான். அதி விசேஷமான இந்த வம்சீவட் உங்களுக்கு சகலவிதமான ஆனந்தத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் பூரணமாக கொடுக்கட்டும். இன்றைக்கும் இந்த வம்சீவட் இந்த வட்டவிருட்சத்து மேலே அழகாக காது வச்சு கேட்குறவாளுக்கு சுத்தமாக ஆழமாக அற்புதமாக கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்கறதுன்னு காண கிடைக்கிறது. நன்னா பார்த்துக்கோங்க, காது வச்சு கேட்போம். ஒரு நாள் உங்களுக்கும் காற்றினிலே வரும் கீதமாக கிருஷ்ண வேணுகானம் சத்தியமாக கிடைக்கும். பாகவதம் சொன்ன கிருஷ்ண வேணுகானம் நடந்த இடம் இதுதான். ராதே கிருஷ்ணா.